2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளரின் விவரங்கள். இலங்கையில் மொத்தம் 22 தேர்தல் மாவட்டங்கள் காணப்படுகிறது. இதில் மொத்தமாக 160 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையில் இந்த முறை வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,71,40,354. அன்னளவாக 17 மில்லியன் வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முதலாவதாக கொழும்பு தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம். இதில் மொத்தமாக 15 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. மொத்தம் வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 17,65,351. கொழும்பில் உள்ள மொத்தமான 15 வாக்குச்சாவடி பிரிவுகளாக கொழும்பு நோர்த், கொழும்பு சென்ட்ரல், பொரல்ல, கொழும்பு ஈஸ்ட், கொழும்பு வெஸ்ட், தெஹிவள, ரத்மலான, கொலன்னாவ, கோட்டை, கடுவல, அவிசாவல, ஹோமாகம, மகரகம, கெஸ்பவ, முரட்டு ஆகிய 15 வாக்குச்சாவடி பிரிவுகள் கொழும்பில் காணப்படுகிறது. இலங்கையின் இரண்டாவது தேர்தல் மாவட்டமாக கம்பஹா காணப்படுகிறது. இதில் மொத்தமாக 13 வாக்குச்சாவடிகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 18,81,129 ஆகும். கம்பஹா மாவட்டத்தின் வாக்குச்சாவடிகளாக வத்தல, நெகம்பு, கட்டன, திபுலுப்பிட்டிய, மிரிகம, மினிவாங்கொட, அத்தலங்கல, கம்பஹா, ஜாயல, மகர, டொம்ப, பியகம, கெலனி ஆகிய 13 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் மூன்றாவது தேர்தல் மாவட்டமாக களுத்துறை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 8 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 10,24,244 ஆகும். களுத்துறையில் பானந்துர, பண்டாரகம, ஹோரண, புலத்சிங்கல, மதுகம, களுத்துற, பேருவல, அகலவத்து ஆகிய 8 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் நான்காவது தேர்தல் மாவட்டமாக கண்டி தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 13 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 11,91,399 ஆகும். கண்டி தேர்தல் மாவட்டத்தில் கலகதர, ஹரிஸ்பத்துவ, பத்தடும்பர, உடும்பர, தெல்தனிய, குந்தசால, ஹேவத்த, செங்கடஹல, கண்டி, எட்டினுவர, உடனுவர, கம்பொல, நாவலப்பிட்டி ஆகிய 13 தேர்தல் வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் ஐந்தாவது தேர்தல் மாவட்டமாக மாத்தளை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் மாத்திரமே காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 4,29,991 ஆகும். மாத்தளை தேர்தல் மாவட்டத்தில் தம்புள்ள, லக்கல, மாத்தல, ரட்டொட்டு ஆகிய 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 6வது தேர்தல் மாவட்டமாக நுவரெலியா தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,05,292 ஆகும். இங்கு நுவரெலிய, கொத்மல, ஹங்குராங்கத்த, வளப்பன் ஆகிய 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 7வது தேர்தல் மாவட்டமாக காலி தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 10 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 9,03,163 ஆகும். காலி தேர்தல் மாவட்டத்தில் பலப்பிட்டிய, அம்பலாங்கொட, கரந்தனிய, வென்றர எல்பிட்டிய, ஹினிடுமே, பெத்தகமே, ரத்கமே, காலி, அக்மிமெனே, அபரதுவ ஆகிய 10 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 8வது தேர்தல் மாவட்டமாக மாத்தறை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 7 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,86,175 ஆகும். மாத்தறை தேர்தல் மாவட்டத்தில் தெனியாயே, ஹக்மனே, அகுரசே, கம்புருப்பிட்டியே, தெவினுவர, மாத்தர, வெளிகம் ஆகிய
7 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 9வது தேர்தல் மாவட்டமாக அம்பாந்தோட்டை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,20,940 ஆகும். அம்பாந்தோட்டை தேர்தல் மாவட்டத்தில் முல்கிரிகல, வெளியேற்ற, தங்கால, திஸ்ஸமகராம ஆகிய 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 10வது தேர்தல் மாவட்டமாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 11 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,93,187 ஆகும். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் 2 இலங்கையின் மாவட்டங்களை உள்ளடக்கியது. முதலாவது யாழ்ப்பாண மாவட்டம். இங்கு மொத்தமாக 4,92,280 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அடுத்த மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம். 1,09,007 வாக்காளர்கள் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 2 மாவட்டத்தையும் சேர்த்து யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் கைஸ், வட்டுக்கோட்டை, காங்கேசந்துறை, மணிப்பாய், கோப்பாய், உடுப்பிடி, பொயின் பெட்ரோ, சாவகச்சேரி, நல்லூர், ஜஃப்னா, கிளிநொச்சி ஆகிய 11 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 11வது தேர்தல் மாவட்டமாக வன்னி தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,06,081 ஆகும். இதில் மொத்தமாக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இலங்கையின் 3 மாவட்டங்கள் காணப்படுகிறது. முதலாவது மாவட்டமாக வவுனியா மாவட்டம். இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1,28,585 ஆகும். இரண்டாவது மாவட்டமாக மன்னார் தேர்தல் மாவட்டம். 90,607 வாக்காளர்கள் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மூன்றாவது முல்லைத்தீவு மாவட்டம். 86,889 வாக்காளர்கள் இங்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் மாத்திரம் காணப்படுகிறது. இலங்கையின் 12வது தேர்தல் மாவட்டமாக மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 4,49,686 ஆகும். மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் கல்குடா, வெற்றிக்கலோ, பாண்டிருப்பு ஆகிய 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் மாத்திரம் காணப்படுகிறது. இலங்கையின் 13வது தேர்தல் மாவட்டமாக திகாமடுல்ல மாவட்டம் காணப்படுகிறது. அதாவது அம்பாறை. இங்கு மொத்தமாக 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,55,432 ஆகும். திகாமடுல்ல தேர்தல் மாவட்டத்தில் அம்பாறை, சம்மாந்துறை, கல்முனை, பொத்திவில் ஆகிய 4 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 14வது தேர்தல் மாவட்டமாக திருகோணமலை மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,15,925 ஆகும். திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் சேருவிலே, திருகோணமலை, மூதூர் ஆகிய 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் மாத்திரம் காணப்படுகிறது. இலங்கையின் 15வது தேர்தல் மாவட்டமாக குருநாகல் தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 14 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,17,226 ஆகும். குருநாகல் தேர்தல் மாவட்டத்தில் கலமுவ, நிகவரேட்டிய, யாப்பாகுவ, ஹிரியால, வரையப்பொல, அண்டுவஸ்னுவர, பிங்கிரியே, கச்சுக்கம்போல, குடியாப்பிட்டிய, தம்பதனியே, புலகஹவல, குருநாகல, மாபத்தகமே, தொதங்கஸ்கல் அந்த ஆகிய 14 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 16வது தேர்தல் மாவட்டமாக புத்தளம் தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 5 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,63,673 ஆகும். புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம், ஆனமடுவே, சில்லாவ், நாட்டாண்டியே, வெண்ணப்பூவு ஆகிய 5 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 17வது தேர்தல் மாவட்டமாக அனுராதபுரம் தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 7 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை
7,41,862 ஆகும். அனுராதபுரம் தேர்தல் மாவட்டத்தில் மெடபாச்சியே, ஹோரபத்தானே, அனுராதபுர ஈஸ்ட், அனுராதபுர வெஸ்ட், கலவாவே, மிகிந்தலே, கெக்கிராவ் ஆகிய 7 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 18வது தேர்தல் மாவட்டமாக பொலனறுவை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,51,302 ஆகும். மின்னேரியா, மெடிகிரியே, பொலனறுவு ஆகிய 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் பொலனறுவை தேர்தல் மாவட்டத்தில் காணப்படுகிறது. இலங்கையின் 19வது தேர்தல் மாவட்டமாக பதுளை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 9 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7,05,772 ஆகும். பதுளை தேர்தல் மாவட்டத்தில் மெஹியங்கனியே, வியலுவே, பசரே, பதுளே, ஹாலியலே, ஊவா பரணகமே, வெளிமடே, பண்டாரவலே, ஹபுதல் ஆகிய 9 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இலங்கையின் 20வது தேர்தல் மாவட்டமாக மொனராகலை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,99,166 ஆகும். பிபிலே, மொனராகலே, வெள்ளவாய் ஆகிய 3 வாக்குச்சாவடி பிரிவுகள் மொனராகலை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இலங்கையின் 21வது தேர்தல் மாவட்டமாக இரத்தினபுரி தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 8 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 9,23,736 ஆகும். இங்கு எஹியங்கொடே, ரத்மபுரே, பெல்மதுலே, பலாங்கொடே, ரக்வானே, நிவிதிகலே, கலாவனே, ஹொலனே ஆகிய 8 வாக்குச்சாவடி பிரிவுகள் இரத்தினபுரி தேர்தல் மாவட்டத்தில் காணப்படுகிறது. இலங்கையின் 22வது மற்றும் கடைசி தேர்தல் மாவட்டமாக கேகாலை தேர்தல் மாவட்டம் காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 9 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. இங்கு வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7,09,622 ஆகும். கேகாலை தேர்தல் மாவட்டத்தில் டெடிகமே, காலிமுகுவே, கேகாலே, ரம்புக்கானே, மாவனல்லே, அரநாயக்கே, எட்டியந்தோட்டே, ருவன்வெல்லே, தெரணியகல் ஆகிய 9 வாக்குச்சாவடி பிரிவுகள் காணப்படுகிறது. Like this video, like, share. Don't forget to subscribe. Press the bell icon.